வணக்கம் நண்பர்களே. சிவா அயலி சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம உதய பெருமாளுக்கு நம்ம சிவாவின் தியாகம் தெரிய வருது. சிவா அந்த சாந்தி அந்த லேடி எங்கே இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த கபிலன் பிடியில் இருந்து சாந்தியை தொலியை உரிச்சி மீட்டுட்டு நம்ம இந்திராணி சேனலில் பேச வைக்கிறாங்க. உதய பெருமாளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, என்னை இப்படி சொல்லி கட்டாயப்படுத்தியது வர்மா அப்படின்னு அந்த இடத்துல உதய பெருமாள் நல்லவர் தான் அப்படின்னு எல்லா மக்களுக்கும் தெரியும்படி அந்த மீடியாவில் போட்டு விட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் எனக்கு மானத்தை காப்பாற்றினது சிவா தான், நீ தான் என் வாரிசு, சொத்துல கபிலனுக்கு இருக்க அதே சேரு உனக்கு உண்டு அப்படின்னு அந்த இடத்துல உதய பெருமாள் தான் சொத்துல பங்கு சிவாக்கு உண்டு அப்படின்னு எழுதி வைக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க. எப்படியாவது சாந்தியை கண்டுபிடிச்சி சாந்தி வாயாலே உண்மையை கக்க வைக்கணும். உதய பெருமாள் அப்பாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல வைக்கணும் அப்படின்னு சாந்தியை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கபிலன் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படியும் சாந்தியை கொண்டு போய் நிப்பாட்டி நம்ம அப்பாவுக்கு ஆதரவாக அவர் எந்த தப்பும் பண்ணலை, நான் வேணும்னே என்னை இப்படி கட்டாயப்படுத்தி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சாந்தி சொல்லிடக்கூடாது. அதுக்காக அவளை கண்டிப்பாக வர்மா அப்படியில் இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. அந்த இருக்க இடம் தெரிஞ்சு சிவாயும் அயலியும் இருக்காங்க. நம்ம அதுக்கு முன்னாடியே இந்த இடத்த மாற்றிடணும் அப்படின்னு கபிலன் நினச்சி இங்கே வர்மா அப்படியில் இருந்த நம்ம சாந்தியை மீட்டு கொண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வர்மாவுக்கு தெரிய வருது சாந்தியை போலீஸ்காரங்க கொண்டு போய் மீடியாவில் பேச வைக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு, டே சாந்தியை நீங்கள் பத்திரமா பார்க்க சொன்னால் என்னடா நடந்து அப்படின்னு டேனிக்கு அடித்து கேட்குறாங்க. அப்போ தான் இங்கே நடந்ததெல்லாம் வேறு மாதிரி, எல்லாம் கபிலன் தான் காரணம், கபிலன் இங்கேருந்து போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சாந்தியை மீட்டு கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஆதரவாக இந்த கபிலன் இருந்திருக்கான், அவன் என் கையில் கிடச்சா அவனை கொன்று போட்டுருவேன் அப்படின்னு கோவத்தில் நம்ம வர்மா கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இந்திராணி சேனலில் போட்டு உடைக்கிறாங்க. சாந்தி எனக்கும் உதய பெருமாளுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, இப்படி சம்மந்தப்படுத்தி பேச சொன்னதே இந்த வர்மா தான், அவர் நல்லவர் தான் உதய பெருமாள் அப்படின்னு சொன்னோன்னா எல்லா மக்களுக்கும் உண்மை தெரிய வருது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்ன இப்படி ஒரு கேவலம் அவமானத்துலேருந்து என்னை மீட்டது வேறு யாருமே இல்லை, அது சிவா தான் அப்படின்னு உதய பெருமாள் புரிஞ்சுக்கிட்டாங்க. சிவாவின் தியாகம் உதய பெருமாளுக்கு தெரிய வருது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதுக்கு மேலே நம்ம மௌனமாக இருக்கக்கூடாது, சங்கரிக்கு தான் நம்ம துரோகம் பண்ணிட்டோம், சங்கரி மூலமாக நம்மளுக்கு கிடைச்ச வாரிசு, இந்த வாரிசுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, நம்ம சொத்துல பாதியை கபிலனுக்கு கொடுக்க மாதிரி நம்ம சிவாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சிவாவுக்காக சொத்தை எழுதி வைக்கிறாங்கங்க நம்ம உதய பெருமாள்.